Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. Good morning students. Chapter 8 Wind, Storms and Cyclones. So in the previous class we have already discussed about the introduction part. In the introduction part, what are cyclones, how are they formed, and why are they so destructive. So in this chapter we shall seek answers to some of these questions. And what is wind? The moving air is called wind. So today we are going to see about some basic features of air. Air. 8.1 ஆக்டிவிட்டி 8.1 ஏர் எக்ஸிட்ஸ் ப்ரெஷர். ஏர்னால் உங்களுக்கு தெரியும் காற்று, ப்ரெஷர் அப்படின்னா ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம், அழுத்தம். ஸோ ஏர் வந்து எதை வெளிவிடுது அப்படின்னா ஒரு அழுத்தத்தை வந்து வெளிவிடுது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி ஏர் எக்ஸிட்ஸ் ப்ரெஷர். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை உங்கள் வீட்டில் உள்ள எல்டர்ஸ் பெரியவங்க முன்னால் இல்லைனா உங்களை டீச்சர்ஸ் முன்னாடி தான் பண்ணி பார்க்கணும். நீங்கள் தனியாக வந்து இதை பண்ணி பார்க்கக்கூடாது. அண்டு யூ நீட் டு பாயில் வாட்டர் இன் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வாட்டரை வந்து பாயில் பண்ண போகிறோம், சூடு பண்ண போகிறோம். ஸோ டேக் எ tin can with a lid, fill it approximately half with water, heat the can on a candle flame till the water boils. ஒரு tin can எடுத்துக்கணும், அது மூடியோடு இருக்கணும். அண்டு அந்த பாதி அளவு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த கேனை வந்து ஒரு ஸ்டாண்டில் எதுலையா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணலாம், கேண்டில் வச்சு அந்த வாட்டரை வந்து நம்ம சூடு பண்ணணும். ஸோ வாட்டர் சூடானதும் let the water boil for a few minutes, blow out the candle, immediately put the lid tightly on the can. ஸோ தண்ணி நல்லா சூடாக ஆரம்பித்ததும் நம்ம வந்து கேண்டிலை வந்து என்ன பண்ணிடணும், ப்ளோ பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டின் கேனை நல்லா டைட்டாக என்ன பண்ணிடணும், மூடிட்டு அந்த டின் கேன் கொஞ்சம் சூடாகவே இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ அந்த கேனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வாஷ் பேஸ் இருந்துச்சுன்னா அதில் வைக்கலாம். வச்சுட்டு அதில் கோல்டு வாட்டரை நம்ம ஊற்றணும். அந்த டின் கேனில் வெளியில் அதோட அவுட்டர் சர்ஃபேஸில் படுற மாதிரி. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த கேனோட ஷேப் வந்து மாறி இருக்கும். ஸோ immediately put the lid tightly on the can. Be careful in handling the hot can. Put the can carefully in a shallow metallic vessel or a wash basin. Pour fresh water over the can. What happens to the shape of the can? ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டின் கேன் எடுத்துக்கணும். அந்த டின் கேனில் பாதி அளவு வாட்டர் ஊற்றணும். ஊற்றிட்டு கேண்டில் மூலமாக அந்த வாட்டரை வந்து நம்ம பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணிவிட்டு வாட்டர் நல்லா பாயில் ஆனதும் அந்த டின் கேனில் உள்ள மூடி அந்த லிட்டை வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டின் கேனை எடுத்து தனியாக வேறு இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கோல்டு வாட்டரை ஊற்றணும். கோல்டு வாட்டரை ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேனோட ஷேப் என்ன பண்ணுது, நமக்கு மாறுது. ஸோ இந்த மாதிரி டின் கேன் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டு இல்லை, கேண்டில் எதுவுமே இல்லை, ஃபிக்ஸ் பண்ணி பாயில் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் நல்லா தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். அந்த ஹாட் வாட்டரை இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் ஊற்றணும். பாதி அளவு ஊற்றினா போதும். நீங்கள் ஊற்றிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வெளியில் அந்த வாட்டர் பாட்டிலுக்கு மேலே நம்ம கோல்டு வாட்டரை ஊற்றும் போது வாட்டர் பாட்டிலோட ஷேப் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி டின் கேன் இல்லைன்னா நார்மலாக உள்ள பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் நீங்கள் ஹாட் வாட்டரை ஊற்றி இதே மாதிரி ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டின் கேன் இந்த வாட்டர் பாட்டிலோட ஷேப்லாம் எதுக்கு மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேன் யூ கெஸ் ஒய் த ஷேப் ஆஃப் த கேன் கெட்ஸ் டிஸ்டார்டட்? எதுக்கு அந்த கேனோட ஷேப் மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் டின் கேன் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கலாம். If you cannot get a tin can, take a plastic bottle, fill it with hot water. Hot water வச்சு அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் எம்டி த பாட்டில். மறுபடியும் அந்த ஹாட் வாட்டரை என்ன பண்ணணும், நம்ம வெளியில் ஊற்றிட்டு
அந்த மூடி வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கோல்டு வாட்டரை என்ன பண்ணணும் ஊற்றணும். அண்ட் இமீடியட்லி கேப் இட் டைட்லி பிளேஸ் த பாட்டில் அண்டர் ரன்னிங் வாட்டர். இப்போ அப்படி நம்ம ஊற்றும் போது என்ன ஆகும், அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட ஷேப் வந்து மாறும். அண்ட் ரீகால் சம் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த ஏர் மூலமாக நடக்கக்கூடிய சில எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். when you fly a kite, does the wind coming from your back help? நம்ம இங்கே பட்டம் விடுவீங்க, பட்டம் விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னால் பட்டம் வந்து ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னால் இருந்து ஏர் வந்து ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ அதனால தான் அதுக்கு அந்த பட்டம் வந்து ஈஸியாக என்ன ஆகுது, உங்களுக்கு மூவ் ஆகுது. அண்ட் நம்ம போட், இஃப் யூ ஆர் இன் ஏ போட், இஸ் இட் ஈஸியர் டு row it if there is wind coming from behind you? ஸோ நம்ம போட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் ஏர் வந்துச்சுன்னா நம்மளால் போகிறது ரொம்ப கஷ்டம். இது பின்னாலேருந்து நமக்கு ஏர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக என்ன பண்ண முடியும், போட்டை வந்து ரைட் பண்ண முடியும். அண்ட் do you find it difficult to ride a bicycle against the direction of the wind? ஸோ நம்ம பைசைக்கிளில் ரைட் பண்ணிட்டு இருக்கோமா, ஆப்போசிட் டைரெக்ஷன் நமக்கு ஏர் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ண முடியாது, சைக்கிளை வந்து ரைட் பண்ண முடியாது. அதே இது பின்னால் இருந்து நமக்கு ஏர் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னது, ப்ரெஷர். ஸோ இதுதான் வந்து அந்த ஏரோட ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரெஷர். ஸோ யூ நோ தட் வாட் we have to fill air into the bicycle tube to keep it tight. அப்புறமா பைசைக்கிளில் வந்து நீங்கள் டியூப் பஞ்சர் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் ஏர் ஃபில் பண்ணுவீங்க. அப்படி ஃபில் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய ஏர் ஃபில் பண்ணிகிட்டே இருந்தோன்னா என்ன நடக்கும், டியூப் வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு வெடிச்சிரும். என்ன காரணம் அப்படின்னா டியூப்புக்குள்ளே ஏர் ப்ரெஷர், நம்ம ஏர் கண்டினியூஸாக அடைக்கும்போது ரொம்ப நம்ம தேவையானதுக்கும் அதிகமாக அடைக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா உள்ள ஏரோட ப்ரெஷர் அதிகமாயிரும். எதோட கம்பேர் பண்ணும்போது, அந்த டியூபுக்கு வெளியில் உள்ள அட்மாஸ்பியரில் உள்ள ஏரோட கம்பேர் பண்ணும்போது டியூபுக்குள்ளே ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வெளியில் கம்மியாக இருக்குது. எப்போதுமே ஏர் ப்ரெஷர் அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு தான் வர ட்ரை பண்ணும். ஸோ அதனால தான் டியூப்பு வந்து வெடித்து என்ன ஆயிடுது, ஏர் வந்து வெளியில் ரிலீஸ் ஆயிடுது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம பலூன்லாம் ஊதும்போது பார்த்துருப்பீங்க. பலூன் ஊதும்போது நம்ம வந்து நம்ம அப்படியே ஊதிட்டே இருந்தோன்னா என்ன நடக்கும், வெடிச்சிரும் பலூன். என்ன காரணம், உள்ள ப்ரெஷர் வந்து அதிகமாயிட்டு. ஸோ ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ஏர் வந்து கம்மியான இடத்துக்கு போக ட்ரை பண்ணும். ஸோ அதனால தான் பலூன் வந்து வெடிச்சு என்ன ஆயிடுது, ஏர் வந்து ரிலீஸ் ஆயிடுது. ஸோ let us now try to explain why the can for the bottle gets distorted. ஸோ இப்போ வந்து கேனோட ஷேப் எதுக்கு மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேனுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி பாயில் வாட்டர் இருக்குது, அதை நல்லா மூடி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா பாதி அளவு தான் நம்ம தண்ணி வச்சுருக்கோம். மீதி உள்ள பிளேஸெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுனால உள்ள வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கும். நம்ம மூடியை திறந்து வச்சா தான் வாட்டர் வேப்பர்லாம் வெளியில் போயிடும். நம்ம மூடியை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுனால வாட்டர் வேப்பர் உள்ளே தான் இருக்கும். நம்ம டின் கேனுக்கு வெளியில் என்ன கோல்டு வாட்டரை ஊற்றும் போது கோல்டு வாட்டர் என்ன நடக்கும், கோல்டு வாட்டர் ஒரு வாட்டர் வேப்பர் மேலே படும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டென்ஸ் ஆகும். கண்டென்ஸ் ஆகி கூலாகி அந்த உள்ள வாட்டர் வேப்பர் திருப்பி என்னதான் மாறிடும், வாட்டராக மாறிடும். ஸோ அந்த மாதிரி வாட்டராக மாறும்போது டின் கேனுக்குள்ளே ப்ரெஷர் கம்மியாயிருது, ஏர் ப்ரெஷர் என்ன ஆயிடுது, கம்மியாயிருது. டின் கேனுக்கு வெளியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம கோல்டு வாட்டரை ஊற்றும் போது ப்ரெஷர் ஏர் வந்து எப்போவுமே அதிகமாக உள்ள இடத்துலேருந்து கம்மியான உள்ள இடத்துக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ அப்படி கோல்டு வாட்டரை ஊற்றும் போது டின் கேனோட ஷேப் மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெளியிலேருந்து ஏர் வந்து உள்ளே போக ட்ரை பண்ணுது. அதனால தான் அந்த கேனோட ஷேப் என்ன பண்ணுது, மாறுது. ஸோ திஸ் ஆக்டிவிட்டி அகைன் கன்ஃபர்ம்ஸ் தட் ஏர் எக்ஸிட்ஸ் ப்ரெஷர். ஸோ இதை வந்து நீங்கள் திருப்பி உங்களோட புக்கை எடுத்து நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஏரோட அடுத்த ஃபீச்சரை நம்ம பார்க்கலாம்.